சார் வண்டி சூப்பரா இருக்கு சார். இன்ஜின் சவுண்ட்லேயே தெரியுது, எல்லாமே பக்காவா இருக்கு சார். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார்? நல்லா இருக்கு சார். வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் சார். யாருக்கு உங்க ஃபிளாட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா சார்? செக் பண்ண ஏதாவது எடுத்து வந்தீங்களா சார்? இது உங்களுக்காகத்தான். சார் என்ன சார் சொல்றீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னனே முத்து, நம்ம பிளாட்ல நிறைய பேருக்கு ஆபீஸ் போக தேவைப்படும், டூர் போவாங்க, அப்புறம் கோவில் ட்ரிப் எல்லாம் போவாங்க. ஆமாங்க, எங்க பிளாட்ல இருக்க லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாசம் 2 தடவையாவது மேல்மருவத்தூர், வடலூர், திருக்கரை காளி கோயில், பழனி முருகன் கோயில்னு அடிக்கடி போவோம். உங்களுக்கு பிளாட்ல அடிக்கடி நிறைய சவாரி வரும், எல்லாமே உங்களுக்கே கொடுக்க சொல்லிடுறேன். சார் பழைய சினிமாலெல்லாம் கடவுள் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு சொல்லுவாங்களா சார்? ஆனால் நீங்கள் எனக்கு என்ன வேணுமோ அதோட வந்து நிற்கிறீங்க சார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். ஆனால் சார் இதுக்கான பணத்தை எப்படி கட்டுறது சார்? டியூவெல்லாம் எப்படி சார்? இல்லை மொத்த பணமாக கட்டணுமா சார்? ஏன்னா என்கிட்ட அவ்வளோ உடனே காசுலாம் இல்லை சார். இல்ல முத்து, நான் எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல இருந்து இதுக்கான லோனை ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். மாசம் மாசம் நீங்க டியூவை கட்டிடுங்க, வர லாபத்தை நீங்களே எடுத்துக்கங்க. சார் எனக்காக என் அப்பா, பாட்டி, என் பொண்டாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் சார் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய உதவியை மற்ற யாருமே எனக்கு பண்ணதில்லை சார். பரவாயில்ல பரவாயில்ல முத்து, நீங்க பண்ணதை விட நாங்க இது பெருசா பண்ணல முத்து. அன்னைக்கு மட்டும் நீங்க என் பையனை காப்பாத்தாம போயிருந்தா அன்னைக்கு அவன் கத்தியால. மா எதுக்குமா இப்போ அதை நினச்சிருக்கீங்க? பழச விடுங்கம்மா. இன்னைக்கு எங்க பையன் எங்க கூட இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். சார் நாங்கள் செஞ்சது வெறும் சாதாரண விஷயம்தான் சார். அந்நேரம் எங்களுக்கு தோணுனதை அதை பண்ணோம். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது எங்கள் வாழ்க்கையை மாற்றும் சார். எங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் அடைஞ்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருந்தா அதுவே போதுமா. இந்த வண்டியை நானே முழு காசு கொடுத்து வாங்கி கொடுக்க ஆசைதான், ஆனா அந்த அளவுக்கு இப்ப என்னால முடியல. சார், இப்ப நீங்க பண்ணிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆமாம் சார், நான்லாம் பேங்க்கில் லோன் கேட்டு போனால் ஒரு சைக்கிள் வாங்க கூட லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே உங்களால் தான் லோனும் கிடைக்குது, வேனும் கிடைக்குது சார். சரிப்பா, நான் லோனுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சரியா? சரிங்க சார். அப்போ நான் வரேன்ப்பா. சரிங்க சார். பேங்க் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேன் உங்கள் கைக்கு வந்துடும். நன்றி சார். ஓகே, நன்றி சார். நன்றிக்கா. போயிட்டு வாங்க. வரப்பா. மீனா கைய கொடு மீனா, இதெல்லாம் காரணமே நீதான். நான் என்னங்க பண்ணேன்? மீனா நீதான் அந்த பிளாட்ல போய் கடையை போட்ட, அவங்க பையனை காப்பாத்துறதுக்கு ஐடியா கொடுத்தது நீதான். உன்னால எனக்கு என் வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்குது. டே முத்து, 2 காருக்கு ஓனரா இருந்த நீ இப்ப வேனுக்கும் ஓனர் ஆயிட்ட. வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் முத்தே. வாழ்த்துக்கள் முத்தே. தேங்க்ஸ்ரா. முத்து, அந்த வேனை யாருக்கு ஓட்ட கொடுக்க போற? நம்ம கார்த்தி வண்டி இல்லாம தான்டா இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமாடா? சொல்டா. கார்த்தி வேணா என் வண்டியை ஓட்டட்டும், நான் இந்த வேனை ஓட்டுறேன். எனக்கும் காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்லடா. உன் காரை அடகு வச்சு எனக்கு காசு வாங்கி கொடுத்துருக்குற. இந்த வேனை நான் ஓட்டினா எனக்கு கொஞ்சம் காசு நிற்கும். சீக்கிரமா நானும் அந்த கடனை கட்டி முடிச்சிருவேன். அதுக்கு தான்டா சொல்கிறேன், இதை ஒரு உதவியா பண்ண. என்னடா நீ உதவிலாம் சொல்லிட்டு இருக்கிற? நீ நியாயமா தான்டா கேட்குற. இப்போ என்ன, அந்த வேனை நீ ஓட்டணும் அவ்வளோதானே. நீ ஏன் அந்த வேனை ஓட்டிக்க. கார்த்தி நீ அவன் கார் எடுத்துக்க. சரியாடா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸ் வாசன், அப்படியே போட்டுருவேன் பார்த்துக்க. மீனா சிஸ்டர், நல்லவங்க வாழ்க்கையில் உயர்ந்தா கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து முன்னேறுவாங்கன்னு சொல்லுவாங்க. முத்து வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு பிறகுதான் அவன் முன்னேறிக்கிட்டே போறான். அது என்னமோ உண்மைதான்டா. ஏங்க, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். வருஷம் முன்னாடி 2 பேருக்குள்ள விட்டு கொடுத்துக்க மாட்டீங்களே. ஹலோ முத்து.
என்ன சட்டையை பிடிக்கிற? ஐயோ சாரி சாரி சாரி, சட்டையெல்லாம் பிடிக்கூடாது. பொறுக்கி நாய், பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சடா? பெரிய மைனர் இவரு. ஏண்டா நீ கூப்பிட்டா எல்லா பொண்ணுங்களும் வந்துருவாங்களாடா? ஏய் விடுடா. ஏய், ஒரு பொம்பளை வயத்துல தான்டா நீயும் பிறந்த. உன் அம்மா தங்கச்சி பத்தி இப்படி பேச விட நீ. உனக்கு என்னடா? உங்க அக்கா தங்கச்சி பத்தியா பேசுறேன்? ஒரு அப்பனுக்கு பிறந்த எவனும் ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசும்போது கேட்டு சும்மா இருக்க மாட்டான்டா. உன்னெல்லாம் வாயிலே போனடா வாயில். பைக்ல வந்தா கண்ணு தெரியாதா உனக்கு? கண்ணு தெரியாதா? நீ அந்த 2 தடவை வாங்கிட்டு இருக்கல, இன்னும் மறக்காம இருக்கீங்க பாஸ். சரி பேர் திருந்தனியா இல்லையா? நான் பாட்டி அடிச்ச கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலையே இல்ல. என்ன வேலை கிட்ட வந்தியா? இல்ல முத்து, உன் வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை பத்தி உண்மையை சொல்ல வந்தேன். என் வீட்டுல இருக்க ஆளை பத்தியா? யார பத்தி? உன் அண்ணி ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான். அத பத்தியா? என்ன உண்மை? அவங்க உங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க முத்து. அவங்க பேர் ரோகிணி இல்ல, கல்யாணி. கல்யாணியா? ஆமா, ஷாக்கா இருக்குல்ல? இதை விட ஷாக்கா இன்னொன்னு சொல்றேன். அவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம்பா, இதுக்கு மேலேயும் இருக்கு. அவங்களுக்கு வளர்ந்த பையன் ஒருத்தன் இருக்கான். பையன் இருக்கானா? அது யாருன்னு தெரிஞ்சா பயங்கர ஷாக் ஆயிடுவ. யார் அந்த பையன்? உங்க வீட்டுல கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் ரோஹிணிக்கு பிறந்த பையன். என்னது இது? யாரா இவன் செத்து போஞ்ச நீசெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான்? சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, சத்தியமா உண்மை. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? அவங்க பார்லர் வேலையா பார்க்க வந்த மேடத்துக்கிட்ட நான் பிஏவா ஒர்க் பண்ணேன். அவளால தான் என் வேலையே போச்சு. கிருஷ கடத்திட்டாங்க மீனா. என்ன சொல்ற? திரும்பவும் அந்த சிந்தாமணி ஆளுங்க தான் கடத்தினாங்களா? அத்தை சொல்லிதான் இதெல்லாம் பண்ணாங்களா? நினைச்சேன். அது அவங்க இல்ல மீனா, வேற ஒருத்தன் பண்ணிருக்கான். யாருன்னு சொல்லு. என் கிளைண்ட் ஒருத்தங்களோட பிஏ இருக்கான். அவனுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையுமே தெரியும். எல்லா உண்மையும்னா கிருஷ் ஏன் பையன் தானே அவனுக்கு தெரியும். அந்த உண்மையை வீட்டுல சொல்லிடுவேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன நீ புது கதை சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எதுக்கு உன்னை மிரட்டணும்? நான் என் கிளைண்ட் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவன் என்கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த விஷயம் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன் இத்தனை நாளா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் ஓப்பனாவே சொல்றேனே, நான் ரோஹிணி அளவுக்கு கெட்டவன் கிடையாது. இருந்தாலும் அவளால தான் என் வேலை போச்சுன்னு இந்த உண்மையை வச்சு அவகிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருந்தேன். பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிற. அது அவளால வேலை போச்சு, அதனால தான். இப்ப மட்டும் எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா பணம் கேட்டேன், ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ பாவம் இல்ல, இவ்வளவு பெரிய உண்மை என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிற. இது நியாயம் இல்ல, தப்பு. அவ தரமாட்டாப்பா. இத்தனை நாள் அவ வாழ்க்கையை காப்பாத்தினேன். இப்ப திமிரா பேசுறா. முடிஞ்சா பண்ணுன்னு சொல்றா. இதுக்கு மேல எனக்கு பணம் தேவையில்ல, அவ திமிர அடக்கணும். அது எப்படிப்பா? உங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கா. இதுக்கு மேல அவளை எப்படி வீட்டுல வச்சிருப்பீங்க? வீட்டை விட்டு விரட்டுங்க. அவ நடுத்தருக்கு வரணும், அதை நீ தான் செய்யணும். கரெக்ட். அவங்களை ஏமாத்தி இருக்கிறா, அவளை வெளில தான் அனுப்பணும். உன் குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தா ஓகே தான்ப்பா. நான் என்ன பண்ணி இவ்வளவு பெரிய ரகசியத்தை ஃப்ரெஷ்ஷா வந்து சொல்லி இருக்கிற? உனக்காக எதுவும் பண்ணாம இருப்பனா? செல்வம் முத்து சாரு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காருல்ல, அதுக்காக அவருக்கு நம்ம தரமா ஏதாவது செய்யணும். செஞ்சுட்டா போச்சு. ஷெட்ல இருக்க ரூம்ல சாரை உட்கார வை, நான் வந்துடுறேன். சார் நீங்க போங்க சார். பேங்க் போறியா முத்து? ஆமா சார், நான் பேங்க்கு தான் போறேன். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. சார் வாங்க சார், ப்ளீஸ் கம். போலாம்.